மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சிறிய மலை கிராமத்தில் அருண் என்பவன் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவன் இயல்பாகவே மிகுந்த பயந்தவனாக இருந்தான். இரவு நேரங்களில் சிறிய சத்தம் கேட்டால் கூட உடனே அதை பேயாக நினைத்துக் கொள்வான். கிராமத்தினர் பலமுறை அது சாதாரண சத்தம்தான் என்று சொன்னாலும் அருண் மனம் அமைதியாகாது. ஒருநாள் இரவு கடும் காற்றும் மழையும் பெய்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஊரெங்கும் இருள் சூழ்ந்தது. அருண் வீட்டின் பின்புறம் இருந்து ஏதோ ஓசை கேட்டது. உடனே அவன் பயந்து நடுங்கினான். இது நிச்சயம் பேய்தான் என்று நினைத்து வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டான். குழந்தைகளையும் அருகில் இழுத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலை கிராமத்தினர் அனைவரும் சேர்ந்து அந்த இடத்திற்குச் சென்றார்கள். அங்கு இருந்தது ஒரு பழைய மரம். காற்றில் அதன் கிளைகள் உரசி ஓசை எழுப்பியதே அந்த இரவு கேட்ட சத்தம் என்று தெரிய வந்தது. அதை பார்த்து அருண் வெட்கப்பட்டான். பயம் காரணமாக உண்மையை அறியாமல் தவறாக எண்ணியதை உணர்ந்தான். அன்றே அவன் தீர்மானித்தான், பயம் மனதை மூடிக்கொண்டால் சாதாரண விஷயங்கள் கூட ஆபத்தாகத் தோன்றும், நிதானமாக சிந்தித்தால் உண்மை எளிதில் புரியும். கதை நெறி: பயம் மனதை ஆட்கொண்டால் சாதாரண விஷயங்கள் கூட பயங்கரமாகத் தோன்றும், அமைதியாக சிந்தித்தால் உண்மை தெளிவாகப் புரியும்.